35வது தலைப்பிற்கு நேராக செல்வோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதை 3 பேர் சொல்லுகிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. யோவான் சொல்லவில்லை. 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் தியானித்து வருகிறோம். அதில் இந்த 35வது காட்சியாக இதை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ஒரு இருள் உண்டாகிறது, ஒரு டார்க்னஸ். அதை மத்தேயும் குறிப்பிடுகிறார், மார்க்கும் குறிப்பிடுகிறார். மார்க்கு 15:33. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, ஒரு இருள் உண்டாயிற்று. லூக்கா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 23ஆம் அதிகாரம் 44-45 வரை. சூரியன் இருள் அடைந்தது. அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு சொன்னால் எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா சொல்ற, சூரியன் இருண்டு போச்சு, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது 45ஆம் வசனத்திலே சொல்லுகிற, தேவாலய திரைச்சிலையை நடுவில் 2ஆக கிழிந்தது. மத்தேயு சொல்லும்போது தேவாலயத்தை திரைச்சிலையை கொஞ்சம் விரிவா சொல்றாரு, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் எப்படி கிழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சதுன்னு சொன்னார். தேவாலய திரைச்சில கிழிஞ்சதுன்னு தான் சொன்னார் லூக்கா. யோவானும் சொல்லல, மார்க்கும் சொல்லல, லூக்காவும் சொல்றாரு. ஆனா மத்தேயு சொல்லும்போது மாத்திரம் மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சது. கீழே இருந்து கிழிச்சு விட்டா யாரோ ஒருத்தன் கிழிச்சிட்டான்னு சொல்லலாம். ஆனா மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்த குறிப்புகளை, பதிவுகளை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். லூக்கா சொல்லிட்டா சிம்பிளா, கிழிஞ்சு போச்சினார், அவ்வளவுதான். எப்படி கிழிஞ்சது, எந்த திசையில் கிழிந்தது, எவ்வண்ணமாக கிழிந்தது, எப்படி கிழிக்கப்பட்டது, கீழே இருந்து கத்தி வச்சு கிழிச்சாங்களா, கம்பியில கிழிச்சாங்களா? இல்ல, மேல் தொடங்கி. அப்ப மேல் தொடங்கி தேவாலய திரைச்சல் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சதுன்னா காரணம் என்ன? அந்த திரைச்சலை கிழித்தால்தான் ஆசாரியன் ஒருவனே போகக்கூடியதான அந்த மகா பரிசுத்தத்தினுடைய திரைச்சலை யாராலும் கிழிக்க முடியாது. கிழிச்சாதான் எல்லாரும் போக முடியும். அது வரைக்கும் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே போக வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மெத்தட் அதுதான், முறை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் எருசலேமில். அந்த திருவிழாவுக்கு போகும்போது எல்லாரும் ஜனங்களும் அங்காங்கே ஊர்ல இருந்து ஆடுகளை மாடுகளை கொண்டு வந்து பலியிடுவார்கள். அப்படி பலியிடும்போது அந்த பலிபீடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். ஆசாரியர்கள் ஒரு பக்கம் ரத்தமும் கத்தியுமாக திரிந்து கொண்டிருப்பார்கள். லேவியர்கள், தேவாலய பணிவிடையாளர்கள், அவர்கள் கத்தியும் ரத்தமும் சாணியும் சதையும் தோலும் எல்லாம் பிரித்து எடுத்து விட்டு கண்டம் தொண்டமாக விட்டு நெருப்பிலை போடுகிறதான வேலை அது நடந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் ஆசாரியன் ஒரு பழுதற்ற 1 வயதான ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். ஆசாரியனே பாவம் செய்து விட்டு இருந்தானால் அவன் திரும்பி வர மாட்டான், அங்கேயே ஆர்டர் போட்டுருவார். அவனை ஆசாரியனே தப்பு தண்டா பண்ணிவிட்டு பாவம் செய்துட்டு போனான்னா ஆள் அவுட்டு. அப்ப யாரும் உள்ள போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டை கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒருத்தரும் போக முடியாது. அப்ப போக முடியாதுன்னு சொல்லும் போது அது என்ன கொண்டு போகணும்? ரத்தம் கொண்டு போகணும், ரத்த காவு கொடுக்கணும். அப்ப ரத்த காவு கொடுக்கணும்னா யாருக்கு வெட்டி ரத்தம் எடுக்கிறது? நம்மளே வெட்டி கொடுக்க முடியாது. அதனால்தான் ஆடு, மாடு, புறா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பறவையை நியமிக்கிறார். அப்ப ரத்தத்தை கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த பிரதான ஆசாரியன் போகும்போது அவனுடைய ஆசாரியுடைய வஸ்திரத்தில் ஒவ்வொரு மாதுளம் பழமும் ஒவ்வொரு பொன்மணியும் அவனுடைய ஆசாரியத்தினுடைய அங்கியிலே தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தை அவர் பலிபீடத்தில் வைத்து அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு, மனிதருடைய பாவங்களுக்காக இந்த பாவத்தை நான் நிவாரணமாக செலுத்துகிறேன் என்று அவர் ரத்தத்தை அவர் ஆட்டி விட்டு கையினாலே திரும்பின உடனே சவுண்டு கேட்கும். அப்ப ஜனங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. திரும்ப எடுத்துட்டு அப்போதான் ஜனங்கள் எல்லாரும் எக்காலத்தை ஊதி மேளதாளங்களை தட்டி கை கொட்டி ஆர்ப்பரிப்பார்கள், வந்துட்டாரு ஆசாரியன் என்று. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும்
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். ஆசாரியன் ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போது ஆசாரியன் பாவம் செய்தவனானால் செத்துருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இப்பொழுது அவர் நம்ம எல்லாருக்காக ஒரே ஒரு தரம் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போனதுனால இனி திரையே கிடையாது. திரைச்சில மேல இருந்து கிழிஞ்சு போச்சு. மேல இருந்து கீழே இருந்து கிழிஞ்சுதானா யாரு கிழிச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனா தேவாலய திரைச்சில அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து கிழிந்தபடினாலே இனி எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தல தண்டை போகலாம். யூதர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் போகலாம் இலவசமாய். அவருடைய ரத்தத்தினாலே திரைச்சீலை கிழிந்தது, திரை அகன்று போனது. அதைத்தான் மத்தேயு கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுகிறார். லூக்கா சொல்லும் போது சூரியன் இருள் அடைந்தது, ஓகே, அந்தகாரம் உண்டாயிற்று, சரிதான். ஆனா இவர் சொல்லுகிறத குறிப்பை நீங்க பாருங்க. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அப்ப என்ன செய்யலாம்? திபு திபு திபுன்னு எல்லாரும் போலாம். பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் போலாம், பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலம் போலாம். எல்லாத்தையும் கிழிச்சிட்டார் ஆண்டவர் அவருடைய மரணத்தினாலே. எப்படி என்றால் தன்னுடைய சரீரத்தையே திரைச்சீலையாக கிழிக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தமது மாம்சமாகிய திரை, என்னது? மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மார்க்கம் என்னது? வழி. சொல்ற பாருங்க, having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way, by a new and living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. New and living way, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்னது? வழி. தேவாலய திரைச்சிலை என்கிறதை அங்கே கிழிந்தது. இயேசுனுடைய மாம்சமாகிய திரை சீலை கிழிந்தது. தன்னையே கிழிக்க ஒப்பு கொடுத்தார். 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு, தமிழ்ல 2 இடத்துல போட்டிருக்கு பாருங்க, மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. 19ல புதிதும் ஜீவனுமான மார்க்கம், வழி. அதனால தான் இயேசு இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், I am the way, truth and the life, but by me no one can come to the Father அப்படின்றார். ஒருத்தரும் வர முடியாது, நானே வழி. அப்படியானால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு, மகா பரிசுத்த தண்டை போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. இல்ல சொல்லுமா? வேறு யாரும் வழி கிடையாது. அந்த வழியை காட்டினவர், போதித்தவர், வழியை திறந்தவர், திரை சிலையை கிழித்தவர், அதற்கு தன்னுடைய மாம்சத்தை, சரீரத்தை திரை சீலையாக கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தவர். எனவேதான் அவருடைய மாம்சம் 2ஆக பிளந்தது, இதயம் 2ஆக பிளந்தது. சிலுவையிலே சின்ன பின்னமாக இயேசு மரிக்கிறார். நம்முடைய சரீரத்தை மாம்சமாகிய திரை, எபிரேயர்ல அதை வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயில தேவாலயத்தினுடைய திரை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? இதை 3 பேரும் சொல்றாங்க. மத்தேயு கொஞ்சம் விளக்கமாக சொல்லி முடிச்சார். ரைட். அடுத்தது ஏலி ஏலி லாமா சபக்தானி 36வது குறிப்பு. 27, 46, 47. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஷன் கொடுக்கிறார் பாருங்க. அதனுடைய தொடர்ச்சி 46ஆம் வசனத்துல. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே. என்ன ஒரு சம்பந்தம் பாருங்க. தாவீது 800 வருஷத்துக்கு முன்னால சொன்ன இந்த வார்த்தைகள் இயேசு சிலுவையில தொங்கும்போது கத்துறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே. இது லத்தீன் பாஷை.
கிரீக்கு கிடையாது. ஏலி ஏலி லாமா அப்படின்ட்டு லத்தீன் பாஷையில், இயேசு லத்தீன் பாஷையும் பேசியிருக்கார். அரமேய சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அராமிக்கு, இந்த அராமிக்கும் அரபிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, லைட்டாக தான் வித்தியாசம். அரபி சொல், அந்த அரபிக்கும் உருதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அராமிக், அரபி, உருது. அப்போ இயேசுனுடைய நாட்டில் அராமிக் ரொம்ப பேசியிருக்கிறாங்க. அந்த அராமிக்கில் கொஞ்சம் அரபி மிக்ஸ்டு. அப்போ இயேசு சொல்லும் போது அந்த வார்த்தையில் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கத்தினார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க் 15:34. 9ஆம் மணி நேரம். கவனிங்க, அந்த டைமிங்கை பாருங்க. 9ஆம் மணி நேரத்தில் 6லேருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இருள் இருந்தது. அந்த இருளிலே தான் என்ன நடந்தது? தேவாலய திரைச்சலை கிழிந்தது. அந்த இருளிலே தான் கல்லறைகள் பிளர்ந்தது, கண்மலைகள் வெடிப்புகள் உண்டாயிற்று, கல்லறைகள் பிளர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அப்பொழுது மரித்த பிரேதங்கள் எல்லாம் உயிரடைந்து எழும்பினது. இயேசு உயிராகிறதுக்கு முன்னாலேயே கல்லறைகளிலிருந்து பிணங்கள் எழுந்தது. பரிசுத்தவான்கள் எழுந்து பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள். உலகத்திலே ஒரே ஒரு வார்த்தை கவனிக்க வேண்டும். ஹோலி சிட்டி, பரிசுத்த நகரம், பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது எருசலேம் மாத்திரம்தான். கல்லறைகள் திறந்தது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கல, எப்படி பரிசுத்தவான்கள் மாறினாங்க? ஆனால் பரிசுத்தவான்கள் எடுக்கிறதான ஒரு தகுதியை, ஒரு கேட்டகரி அவர் பிரித்து வச்சிருந்தார். அந்த பரிசுத்தவானுடைய சரீரங்கள் எழுந்தது மாத்திரமல்ல, அது உலக வரலாற்றிலேயே பரிசுத்த நகரம், பரிசுத்த பட்டணம், ஹோலி சிட்டி என்று அழைக்கிறதற்கு தகுதி பெற்ற, பதிவு பெற்ற ஒரே ஒரு பட்டணம் எருசலேம். உலகத்தில் எதையும் ஹோலி மவுண்டன் சொல்லவே முடியாது. அப்படி அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே கிடையாது. எழுத்துப்பூர்வமாக எருசலேமுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாகவே பரிசுத்தவானுடைய சரீரம் எழுந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் ஹோலி சிட்டியில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். அடுத்து 37வது தலைப்பு, கடற்காளானில் காடியை தோய்த்து கொடுத்தனர். மத்தேயு 27:47. நல்லா கவனி, இந்த 2 சம்பவமும் வித்தியாசமான இடங்கள். ஒன்று 34ஆம் வசனத்தில் கபாலஸ்தலம் போன உடனே அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். 46ல் சிலுவையில் தொங்கும் போது கசப்பு கலந்த காடியை 48ல் கொடுக்கிறார்கள். 2 சம்பவத்தையும் 2 இடத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 இடத்துல மத்தேயு குறிப்பிடுகிறார். மார்க்கில் பார்க்கலாம், 15:35-36. 2 பேரும் ஒரே மாதிரி தான் குறிப்பிடுகிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை மத்தேயு தான் 2 இடத்துல காட்டுறார். கசப்பு கலந்த காடியை கொடுத்தது 2 இடம் என்று மத்தேயு சொல்லுகிறார். மார்க் ஒரே இடத்துல தான் சொல்லுகிறார், சிலுவையில் தொங்கும்போது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று. லூக்கா அதை குறிப்பிடலை. யோவான் குறிப்பிடுகிறார். 19ஆம் அதிகாரம் 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து, 2 ஒரே வசனத்தை சொல்றார், ஆவியை விட்டார் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாருன்னு. ஆனால் மத்தேயு மார்க்கும் ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு தனியாக சொல்லுவாங்க. யோவான் சேர்த்து எழுதுறார். இந்த வசனத்தினுடைய பாதையை, வழியை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அந்த பாத்திரம் எங்கே வச்சுருக்காங்க கேட்டால், கசப்பு கலந்த காடி அப்படி சொல்லுவோம், இங்கிலீஷில் வைன். இந்த வைன் எது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வைன் ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த ஒயினில் என்ன போட்டிருக்கிறாங்க? வெள்ளை போலம் போட்டிருக்கிறாங்க. இந்த வெள்ளை போலம் போட்ட ஒயின் குடித்த உடனே, நாக்கில் பட்ட உடனே அந்த வலி இல்லாமல் செத்துருவான், உயிர் போயிடும், வலி இல்லாமல். அதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு விதமான ஒயின். அந்த ஒயினில் தான் வெள்ளை போலம் கலந்த ஒரு ஒயின் அங்கே இருக்குது. அந்த ஒயின் என்ன பண்ணுறாங்க? யாரும் கையில் தொட்டு கொடுக்க முடியாது. உயரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற மரத்தில். அப்போது ஒரு ஈசோப்பு தண்டு என்கிற ஒரு தண்டை எடுத்து அதில் கடற்காளானை மாட்டி, ஸ்பாஞ்சு மாட்டி அதில் தொட்டு அவர் நாக்கில் வைக்கிறாங்க.
வாயில் வைத்த உடனே உயிர் போயிடும். ஆனால் மற்ற 2 கள்வரும் சாகலை. இயேசுக்கு ஆணி அடித்ததுனால ரத்தமெல்லாம் போயிடுச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் ஆன உடனே தாகமாக இருக்கிறேன் என்றார். என்ன செய்கிறாரு? தாகமாக இருக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11. ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்படி ஆத்தும வருத்தத்தின் பலன். இந்த ஆத்தும வருத்தத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 19:28 தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 22 14 15 என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். நல்லா கவனிக்க, தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். தாவீது அப்படி ஆனாரான்னு தெரியல, ஆனா இயேசு அப்படி ஆனார். உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடுச்சு. என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது. ஆணியை போட்டு அடிச்சு தொங்க விட்ட உடனே எலும்புகள்லாம் அதனுடைய கட்டுகளிலிருந்து கழண்டு போச்சு. தளதளன்னு ஆயிட்டார் இயேசு. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இருதயத்தை ஈட்டி எடுத்து குத்துக்கிறான். அடுத்த வசனத்தில் நாம் தியானிக்க போறோம். குத்துறான். ஹார்ட் பஞ்சர் ஆன கிழிஞ்ச உடனே என்ன ஆச்சு? அது சுருங்கி போச்சு. அதை 800 வருஷத்துக்கு முன்பதாக தாவீது தரிசனத்தில் பார்த்து தீர்க்க தரிசனமாக பாடுகிறார் இந்த சங்கீதத்தை. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. தேவன் நம்முடைய பலவீனம், வெறுப்பு இவைகளை தாண்டி நம்மிலே தேவன் செயல்பட வல்லவராக இருக்கிறார். அப்போ தாவீது அவருடைய வீழ்ச்சி எழுச்சிகள் இவளுடைய மத்தியில தேவனோடு உறவாடுகிறான். சொல்றான் பாருங்க, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் இருதயம் குடல்களின் நடுவே மெழுகு போல உருகி போச்சு. இதயமே போச்சு. ஹார்ட் இவ்வளவு பெருசா இருக்கும், ரத்தம் வெளியே வந்துடுச்சு, தண்ணி வெளியே வந்துச்சு, உருகி போச்சு. இருதயத்தினுடைய மசில், சதை. நம்முடைய உடம்புல அதிக வலுவான தசை எது தெரியுமா? மசில், ஹார்ட் தான். கை சதை கிடையாது, கால் சதை கிடையாது, தொட சதை கிடையாது, ஹார்ட் தான். எத்தனை வருஷம் துடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஹார்ட். கை வேலை செய்யும் போது தான் வேலை செய்யும், கால் நடக்கும்போது தான் வேலை செய்யும். ஆனா ஹார்ட் நிற்கவே நிற்காது. ஹார்ட்டுடைய மசில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் துடிச்சு கொண்டு வேலை செய்யுது. அந்த ஹார்ட்டே கிழிச்சிட்டானுங்க. ஈட்டி விட்டு அடுத்த வருஷத்துக்கு நம்ம பார்க்க போறோம். அதே கிழிச்சிட்டாங்க. அந்த ஹார்ட் சுருங்கி தசையே மெழுகு போல என் இருதயம் ஆகி குடல்களின் நடுவே உருகிற்றுன்னு தாவீது சொல்றார். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது அப்படின்னு சொன்னது எங்க சொல்றாரு இயேசு? 800 வருஷத்துக்கு அப்புறம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்டு கூட சொல்ல. ரத்தமெல்லாம் போயிடுச்சு. அப்போ தலையை தொங்குது இயேசுக்கு தாகம். இயேசு சிலுவையில தொங்குறார். தலை தொங்கி போச்சு. 2 கையும் அப்படி ஆணி அடிச்சிட்டு இருக்குது. ரத்தமெல்லாம் போச்சு. நாக்கு நீட்டுறார். அப்போ பக்கத்தில் இருக்க பார்த்தா சீக்கிரம் போயிடும் போல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? ஒயினில் தொட்டு நாக்கில் இட்டு லேசாக வைக்கிறான். வச்ச உடனே அதை வாங்கிக்கிட்டு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில். அவ்வளோதான். 38வது குறிப்பு மத்தேயு 27:50. 4 பேர் சொல்றாங்க. இதை இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மத்தேயு கொஞ்சம் தெளிவாக சொல்றார். ஆனால் லூக்கா சேர்த்து சொன்னார். பார்த்தீங்களா? ரைட்டு. இப்போ மார்க் சொல்றாரு பாருங்க, அதே தான் சொல்றார். மார்க்கும் 15 மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இவர் சொல்றார் ஆவியை விட்டாரு, மார்க் சொல்றாரு ஜீவனை விட்டார். அப்ப ஆவியும் ஜீவனும் ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு மத்தேயு சொல்லும்போது ஆவியை விட்டார், மார்க் சொல்லும்போது ஜீவனை விட்டார். லூக்கா சொல்ற பாருங்க 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா தான் கொஞ்சம் விவரமா சொல்றார். யோவான் என்ன சொல்ற பாருங்க, அவளை ஒப்பு கொடுத்தார். வாங்கிட்டா ஒரு நாளைக்கு அவர் கையில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கும்போது நம்முடைய ஜீவனை வைத்து கொண்டு நம்ம ஆட்டம் போடக்கூடாது, தாண்டவம் ஆடக்கூடாது. ஆண்டவர் உயிரை சொன்னல, எதுல கொடுத்துக்கிறார்? இந்த சரீரம் எதுனால ஆனது? மண்ணால் ஆனது. இதான் சத்தியம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எதில் பெற்றுக்கிறோம்? மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன வாசனம் கரெக்டாக போச்சா? புரியுதா உங்களுக்கு? என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ அந்த உயிர் இதில் கொடுத்தாரு, பாண்டம். இந்த மண் பாண்டத்தில் அவர் உயிர் ஆவியை வைத்திருக்கிறார். ஏசு சொல்லிட்டார், என் ஆவி அடங்கி போச்சுப்பா, விட்டுட்டேன். பிதாவே, என் ஆவியை இப்படி கைகளில் ஒப்புவிக்கிறேன். வேற யாரும் சொல்றது இல்லை, வேற யாரும் சொல்லிட்டு உயிரை விடுகிறதே இல்லை. இயேசு ஒருத்தர் தான் சொல்லிட்டு விட்டார். 39வது தலைப்பு, எலும்புகள் முறிக்கப்படவில்லை. யோவான் 19:32. அவ்வளோதான். 2 பேருடைய கால எலும்புன்னு செய்தாங்க. ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வருவாங்க, எடுத்து டப்புன்னு அடிச்சாங்க. அடிச்ச உடனே டப்புன்னு உயிர் போயிடும். 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இயேசு கிட்ட வந்த உடனே இயேசுடைய கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. இது அடுத்த காட்சி, 39வது சீனரி. இது இயேசுடைய கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. காரணம் என்ன? அதுக்குடைய விளக்கத்தை பார்க்கலாம். அவருடைய எலும்புகள் ஒன்றும் 36ல் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. சங்கீதம் 34:20. அவருடைய எலும்பை எல்லாம் காப்பாற்றுகிறார். என்னங்க தாவீது என்ன மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். 2 கல்வர்கள் தொங்கினார்கள். கல்வருடைய கால் எலும்பை ஒடித்தார்கள், உயிர் போனது. ஏன்னா உயிர் அங்கதான் கடைசியில் வந்து நிற்கும், காலில் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது. ஆனா இயேசுவுக்கு அதுக்கு முன்னாலே ஒப்பு கொடுத்துட்டார். இயேசு அதுக்கு முன்னாலே இயேசு உயிரை கொடுத்துட்டார். கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. 40வது தலைப்பு, ஈட்டியால் விழாவில் குத்தப்பட்டார். 19:34. யோவான்ல தான் சொல்லியிருக்கோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் இந்த சம்பவங்களை பதிவு செய்யவில்லை. நல்லா கவனிக்கணும். போர் சேவகரில் ஒருவன் எதுக்காக அப்படி குத்துறான் அப்படின்னா, உயிர் இருக்குதா இல்லையா? இந்த 2 பேரையும் கால் எலும்பு ஒடிச்சிட்டானுங்க. ஒடிச்சவன செத்துறாங்க, கால் வீங்கிடும். ஆனா இயேசு கால் வீங்கல. நின்றுகிட்டே இருந்தா, தொங்கிக்கிட்டு இருந்தா கால் வீங்கிட்டு, அவங்களுக்கு வீங்கி போச்சு. வீங்கின உடனே பிளட்டும் வந்துருச்சு. எலும்புல பிளட் ரொம்ப திக்காயிட்டு இருக்கும். தொங்கிட்டு இருக்கும் போது லேசா ஒரு அடி அடிச்ச உடனே உயிர் பட்டுன்னு போகுது. 2 பேரும் கால் எலும்பு முறிச்சிட்டாங்க, உடனே செத்துட்டாங்க. ஆனா இயேசு கிட்ட வந்தப்போ ஏற்கனவே பிளட் எல்லாம் போயிடுச்சு, முறிக்க தேவையில்லை. இப்போ அவங்க சேவகர்கள், போர் சேவகர்கள் வந்து இயேசுவை அடிச்சு சாவறதுக்கு முன்னாடி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டார். சரி, ஒப்பு கொடுத்துட்டாரு, என்ன செய்யலாம், உயிருக்கு தான் பார்க்கலான்னு ஈட்டியை எடுத்து நேராக எங்கே குத்தி பார்க்குறான்? ஹார்ட்டில் குத்தி பார்க்க. என்ன தப்பி தவிர கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருந்துச்சுன்னா அது போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாலே போயிடுச்சு. ஈட்டியை எடுத்தான், வானத்தை நோக்கி நீட்டினான், விழா அருகே கொண்டு சென்றான், விழாவை குறிவைத்தான், விழாவினுள்ளே பாய்ச்சினான் ஈட்டியை. இழுத்த உடனே தோலும் சதையும் கிழித்து கொண்டு இருதயத்திலிருந்த நீர் புறப்பட்டது. அந்த கொஞ்சம் இருந்த சொட்டு தண்ணீரும் போனதுக்கு அப்புறம் உள்ளே இருந்த ரத்தமும் வெளியே ஃபுல்லா வந்து. அப்ப சரி இறக்குங்க, அப்படி தொங்க விட்டோம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பாடியை தொங்க விட்டோம். இல்லாட்டா பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடும், கழுகு, பிணந்தினி கழுகுகள் வந்து சாப்பிடும். எனவே என்ன செய்தாங்க, 5-6 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா இயேசுனுடைய சரீரத்தில் எல்லாம் கொட்டிருச்சு. உயிரும் போச்சு, ஆவியும் கொடுத்தார், ரத்தமும் போச்சு, விழாவும் கிழிஞ்சு போச்சு. ஈட்டி எடுத்தான், வானத்தை நோக்கி ஓங்கினான், இதயம் அருகே கொண்டு வந்தான், குத்தினான், கிழித்தான், ரத்தமும் நீரும் புறப்பட்டு வழிந்து எல்லாம் போயிடுச்சு. நமக்காக, உனக்காக, எனக்காக இயேசு குத்தப்பட்டார். அவருடைய இருதயம் ஓட்டையானது, கிழிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் பிறக்கிறதற்கு மாம்சமும் இரத்தமும் தேவை. ஆனால் இன்றைக்கு நாம் மாம்சமுமாக இரத்தமுமாக பிறந்து விட்டோம். ஆனாலும் இயேசுனுடைய சகோதரர்களாக, தம்பிகளாக, பிள்ளைகளாக நாம் பிறக்கிறதுக்கு இயேசுனுடைய ரத்தம் தேவைப்படுகிறது நமக்கு. அந்த இயேசுனுடைய 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனம் 10ஆம் வசனம் எப்படி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது? குற்ற நிவாரண பலியாக சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். சந்ததியை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? சிலுவையிலே, ஈட்டியாலே, விழா பகுதியிலே அவருடைய இதயம் பிளக்கப்படுகிறது. பிளக்கப்பட்டவுடனே ரத்தம் வருகிறது. தமது சந்ததியை கண்டு. இயேசு எப்ப பார்த்தார் உங்களையும் என்னையும்? சிலுவையில் இருக்கும் போதே.
நம்மெல்லாம் யாருடைய சந்ததி? அவர் தமது சந்ததியை கண்டு. சந்ததி எங்கிருந்து வரணும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 எங்க எடுத்தாரு? அப்போ ஒரு சந்ததி உருவாக்கணும்னா எங்க கையை வைக்கணும்? விழாவில் வச்சுனா கல்ல போர்ச்சேவகன் வச்சானா? ஓபன் பண்ணிட்டானா? இயேசுடைய விழாவை பொழந்துட்டான். தேவன் ஆதாமுடைய விழாவை பொழந்தாரு. அது முந்தின ஆதாம். முந்தின ஆதாமுடைய விழாவை, எலும்பை எடுத்தார். எடுத்து அதை சதையினால் அடைத்தார். விழா எலும்பிலிருந்து யாரை உருவாக்கி? மனுஷியை உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அதனால ஒரு மனுஷி, ஒரு சந்ததி, ஒரு மணவாட்டி, ஒரு மனைவி. மனைவி எங்க உருவாகிறாள்? விழா எலும்பு. விழா உள்ள என்ன இருக்குது? ஹார்ட். அப்போ தேவன் என்ன பண்றாரு? விழா எலும்பை எடுக்கிறார். விழா எலும்பை எடுத்தா அந்த இடத்த சதையினால் அடிச்சிட்டார். அந்த எலும்புல தான் என்ன செய்யறாரு? ஒரு சந்ததியை உருவாக்குறார். அந்த சந்ததிக்கு பேர் என்னது? மனுஷி. மனுஷியை எடுக்கிறார். மனுஷியை எடுத்து உருவாக்க, நீதான் சந்ததி, நீதான் சந்ததி. 53:10 அவரோ கர்த்தரோ அவரை நுணுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். அவருடைய சந்ததியை கண்டார். எங்கே கண்டார்? இயேசு சிலுவையில தொங்கும் போது விழாவை பிளந்த உடனே அங்க இருந்து வந்தது என்னது? வந்தது ரத்தம். அந்த ரத்தத்துல யார் வந்தது? மணவாட்டி. தமது சந்ததியை கண்டு திருப்தியானார். இயேசு சிலுவையில கண்ணை திறந்தார். யாரு? ஆதாம். கண்ணை திறந்து பார்த்தா என்னடா இது ஒரு மாதிரி ஆகுது. கண்ணை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்துட்டு கண்ணை கசைட்டு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கப்பட இவளுக்கு நான் மனுஷின்னு பேர் வைக்கிறேன். அப்ப இயேசு ஆதாம் பார்த்தான், கண்ணை திறந்து. அங்க ஏவாள் வந்துட்டா. இயேசு பார்த்துட்டாரு. என்னது? மணவாட்டி வந்துட்டா. நம்மலாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? சிலுவையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கிருந்து வந்திருக்கிறோம்? சிலுவையில. விழாவிலிருந்து வந்திருக்கிறோம். விழாவுக்குள்ள என்ன இருக்குது? இருதயம் இருக்கிறது. இருதயத்தில் என்ன இருக்குது? நான் இருக்கிறேன். இயேசுடைய இருதயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆதாம் அங்க பார்த்தான். இத பவுல் கொண்டாந்து கரெக்டா எழுதுவார். பவுல் கொண்டாந்து விளக்குவார். 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 45. முந்தின மனுஷனாகிய ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஏவாளை கொண்டு வந்தான். பிந்தின மனுஷனாகிய ஆதாம் மணவாட்டியை கொண்டு வந்தார். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனுஷன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அப்போ 2 சாயல் நமக்குள்ள இருக்குது. ஆதாமுக்கு ஒரே சாயல், இயேசுக்கு ஒரே சாயல். ஆதாமுக்கு ஒரே சாயல். என்ன சாயல்? மண்ணின் சாயல். இயேசுக்கு என்ன சாயல்? வானத்தின் சாயல். நம்ம தான் மண்ணின் சாயலும் உண்டு, வானத்துக்குரிய சாயலும் உண்டு. 2 விதமான சாயல். ஆக இயேசுவை ஈட்டியில குத்துன உடனே இவ்வளோ விஷயம் இருக்குதா? சும்மா இல்லை. 41வது குறிப்பு 27, 51, 53 பனி சீனா காட்டணுன்றதுக்காக தான் போட்டேன். நான் படித்தேன். 27, 51, 53. மார்க்கு 15, 38. இது 2 பேர் தான் இந்த சீனை காட்டுறாங்க. மீதி யாருமே லூக்கா, யோவான் இந்த சீன் காட்டவே இல்லை. கழிந்தது. இந்த சீனையே நம்ம பார்த்துட்டோம். ரைட். 42வது சீன் காட்சி. 42வது காட்சி மத்தேயு 27, 54. 100க்கு அதிபதி அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்த செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் என்றார்கள். சரியா? ரைட். மார்க்கு சொல்லுவார் 15:38. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஒரு அறிக்கை செய்கிறார்கள். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு அறிக்கையை செய்கிறார்கள். இப்போ லூக்காவில் சொல்றாரு பாருங்க 43. எல்லாரும் இவர் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இவர் மெய்யாகவே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமாரன், நீதி பரன் என்று சொல்லி தேவனை
மையப்படுத்தினார்கள். இது 42வது சீன். 43வது சீன் பார்க்கலாம். 43வது காட்சி மத்தேயு 27:55. பாருங்க, அநேக ஸ்திரீகள், நல்லா கவனிக்கணும், அநேக ஸ்திரீகள் கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட இயேசு போனார்னே இயேசு பின்னால் ஒரு சகோதரிகள் கூட்டம், ஒரு பொம்பளைங்க கூட்டம் இயேசு பின்னால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அநேக ஸ்திரீகள் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார். 2-3 பேர் மாத்திரம் போட்டிருக்கிறாரு மத்தேயு. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், அந்த அம்மா பேரும் மரியாள் தான். நல்லா கவனிக்கணும், மகதலேனா மரியாள், இயேசுனுடைய தாயாகிய மரியாள், செபதேயுனுடைய தாயாகிய மரியாள். அவ யாருன்னு கேட்டா இயேசுனுடைய தாயாகிய மரியாளுக்கு தங்கச்சி, அவங்களுக்கு பேரும் மரியாள். ஆக 3 பேரும். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க. மார்க்கு 15, 40, 41. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து, அப்போ இயேசு சிலுவையில் தொங்கும்போது எவ்வளவு வேதனையில புலம்பி இருப்பாங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது குறிப்பாக கூட இருந்த ஸ்திரீகள், இயேசுவோடு கூட வந்த ஸ்திரீகள். அவர்கள் கல்லையாலிருந்து ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவள். அப்போ அது சித்தி இந்த அம்மா. அடுத்து சலோமி என்ற இன்னொரு லேடி. அப்போ 3 மரியாள், ஒரு சலோமி, ஒரு 4 பேர். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம். லூக்கா 23, 48, 40. அநேக ஸ்திரீகளும் தூரத்தில் நின்றார்கள். அநேக ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊழியம் செய்த ஸ்திரீகள், இயேசுக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள்னு சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கல. லூக்கா 8:3. யோவன்னாள், அந்த அம்மா ஒன்று, யோவன்னாள் ஒன்று, சூசன்னாள், சூசன், ஜொயானா, சூசன். அப்போ இவங்க இயேசுக்கு ஆஸ்திகளால் காசு கொடுத்துக்கிட்டே ஊழியம் செய்தாங்க. ஏன்னு கேட்டா ஏரோதின் அரண்மனையில வேலை செய்த கூசா, அவன் யாருன்னு கேட்டனா செக்ரட்டரியா இருக்கிறான். கூசாவின் மனைவி சூசன்னா கிட்ட எக்கச்சக்கமான காசு, அவ பார்த்தா இருக்கிற காசெல்லாம் கொண்டாந்து இயேசு கொடுத்துருக்கிறார். கூசாவின் மனைவி சூசன்னாள் என்ன பண்றா, கொண்டாந்து இயேசு கொடுத்துட்டே இருக்கு. அவளும் சிலுவை கிட்ட வரா. காசு கொடுக்கறது பெருசு இல்லை, சிலுவை வரைக்கும் வர வேண்டும், உயிர் பிரிகிற வரைக்கும் வர வேண்டும். அவர்கள் காசு கொடுத்து ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார்கள். யோவான் 19, 25, 26. இயேசுவில் சிலுவை அருகே இந்த இடத்துல தெளிவா சொல்ற, அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாள். அங்க லூக்கால சொல்லும்போது கிளேயோப்பா மரியாள் தான் சொல்லப்பட்டிருக்குது. கிளேயோப்பா யார்? இயேசுக்கு சித்தி, மரியாளுடைய தங்கச்சி. அந்த அம்மா பேரும் மரியாள் தான். இந்த 3 பேர், இந்த 3 மரியாளும் அங்க இருக்கிறாங்க. அப்போ யோவன்னாள், சூசன்னாள், மொத்தம் எத்தனை பேரு பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குது? 5 பேருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்குது. அதற்கப்புறமாக அநேக ஸ்திரீகள் வந்து நின்று இயேசுனுடைய சிலுவை அருகே வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் அழுது கொண்டே நிற்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? நான் இதோட எடுத்துக்கிறேன். மீதியை குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல்லா சம்மரி முடிச்சிருக்கேன். 7 மணி. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.